அத நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. கடவுளுடைய வார்த்தைகளை ஏகப்பட்ட திருத்தங்கள். எந்த அளவுக்குண்டா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எதிர்ப்பு வந்த உடனே அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ உங்க கையில எங்கேயுமே இந்த RSV கிடைக்காது. பட் பை காட்ஸ் கிரேஸ் we have copies of it. வேணா நான் காட்ட முடியும். we have soft copy as well as hard copy. அதுல அந்த RSVல பாருங்க 17 தான் இருக்குது. இப்போ 17 இருக்குது RSVல 1952ல 17 இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு கிங் ஜேம்ஸ் எங்க போயிடுச்சு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் so it has been not that right. Now we'll go to the next verse. Mark 9ல 43 to 47 verses. Verse number 43 to 47. இதுல இந்த 44th verseையும் 46th verseையும் பாருங்க. 44 46 சிவப்பு எழுத்துல போட்டுருக்கோம். அது நம்ம போட்டது. பைபிள்ல சிவப்பா இருக்காது. நாங்க அடையாளம் காட்டுறதுக்காக சிவப்பு எழுத்துல போட்டுருக்கோம். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் சொல்லுங்க. If you see the King James version, Mark chapter 9 43 to 47, two verses which we have highlighted, 44 and 46, just have a note of that. It is existing in the King James version. Next, this is New World Bible. See that after 44, can you see this dash there? Kila. Dash. After that, you have that 46th verse and 44 verse 44 and 46. You still have it there. Next. In RSV 1952, see that verses 44 is missing and 46 is missing. But you have some, what is that? Some footnote there. Mark N, mela. M. Next, M. If you come to the footnote down, you can see it. Many ancient authorities, many ancient authorities. The best Asian authorities are omitting this. கீழ இருக்கு பாருங்க. பெஸ்ட் ஏஷியன் அத்தாரிட்டிஸ் ரொம்ப நல்ல அதிகம் முன்னால உள்ள ஏடுகள் மேனுஸ்கிரிப்ட் வந்து அது இல்ல, அவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னைக்கு இருக்குது. அவரே சொன்னார் மொழிபெயர்க்கும் போது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்கும் போது அவங்கள்ட்ட சில பிரதிகள் தான் இருந்தது, 4-5 மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் இருந்தது. பின்னாலதான் புதுசா கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாரு. புதுசா கண்டுபிடிச்சாங்கல்ல, தப்புன்னு தெரிஞ்சவன எடுக்க வேண்டியதுதானே. கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கொண்டும் வைத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். How dare you are keeping it in the Bible even after knowing that it's not the God's word, claiming it to be God's word. You're playing a fool with God's word. Next, அதுக்கு பிறகு RSVக்கு பிறகு உள்ள அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அது வந்துருச்சு. 1952ல கிங் RSVல இல்ல, எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ள RSV ASVல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல திரும்ப வந்துருச்சு. Next. Now it has come again in the other American Standard Version, wherein you will find verse 44 and 46. This is New World Translation. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டுருப்பாங்க, தெரியுது? அந்த பக்கம் கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? 44க்கும் 46க்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் போட்டிருக்குது. அதை பத்தி எந்த ஃபுட் நோட் எதுவுமே இல்ல. In New World Translation, they have just put a bar, blank. There's no footnote also. Next. Today's New International Version. அதுல பாருங்க 44 is missing. Can you see that? Immediately after 43, 44 is in bracket. The number 44 is in bracket மேல. Can you see that? The number 44 and 46 is in bracket. Number a bracket. முதல்ல verse bracketல போட்டாங்க. Now the number has come within the brackets. Next. This is easy readable version, ERV. Easy readable version. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ERVன்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு நம்ம திருத்தி கொடுப்பாங்க. ERV, see the 44B and then here 46BC. It's in the footnote. 2 நம்பர் போட்டாங்க. Next. இங்க பாருங்க ஓபன் இங்கிலீஷ் பைபிள். இதுல பாத்தீங்கன்னா நம்பரை பாருங்க 43 நம்பர் சைடுல போட்டாங்க. ரொம்ப புத்திசாலி. ரொம்ப they have been very clever to put the numbers on the side. After 43, 45, 47, 48 it goes on. Deliberately they have done this. 44 the 44 and 46 is missing, but you will not notice it. அது கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க பாட்டுக்கெல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு படிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. Your Christian brothers and sisters, you are being cheated by your scholars. Next. ERV தமிழ்ல ஈஸி ரீடபிள் வெர்ஷன் சொல்லி தமிழ்ல ஒன்னு வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் ஸ்டார் போட்டு கீழே ஃபுட் நோட் போட்டாங்க பாருங்க. வாக்கியம் 44 கீழே ஃபுட் நோட். வாக்கியம் 44 46. ப்ளீஸ் மூவ். சில கிரேக்க
மார்க் பிரதிகளில் 44வது வாக்கியம் உள்ளது, அது 48வது வாக்கியம் போன்றுள்ளது. அவ்வளவுதான், ரெண்டுலயும் அதே தான் போட்டிருக்கோம். சிலதுல இருக்குது, இதுல இல்ல. அவங்க வச்சிருக்க மெஜாரிட்டி ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்குது, ஏசியன் ஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல. They have put two notes saying that this is available in few ancient manuscripts. Next, again, same thing, New Revised Standard Version, NRSV. King James Version was revised RSV, then again it was re-revised NRSV. NRSV, see, There's no 44. the number is missing. 43, it goes to 45. 45, it goes to 46. Sorry, 47. My Christian brothers are always weak in maths. 3:1. We'll come to that later on. 3:1 அது தனியாக தலைப்பில் இருக்கு, அந்த தலைப்பில் பேசிக்கலாம். எப்பவுமே மேக்ஸ்ல கிறிஸ்தவர்கள் சகோதரர் வீக்கா தான் இருக்கிறாங்க. அகைன் இது இன்னொரு வெர்ஷன், இன்னொரு சாப்டர். மத்தேயு 18ல 10 to 12. அங்க பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அது ரெட் இங்க்ல போட்டு வச்சிருக்கோம். அதை ஹைலைட் பண்றதுக்காக நாங்க போட்டது. ரெட் இங்க்ல இருக்குதா? அடுத்ததுல பாருங்க, பிபிஇல வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்குது, வேர்ஸ் இல்ல. அந்த ரெட் இங்க்ல போட்டதை நாங்க ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டோம். நெக்ஸ்ட், வேமவுத் நியூ டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10:11 போட்டு அங்க வந்து 11வது வசனம் இல்ல. இங்க என்ன பண்றது, 10th verse போட்டுட்டு 11-12 போட்டாங்க. இவங்க வேமவுத்ல 10-11 போட்டாங்க. 10வது வசனத்தை 10-11 போட்டாங்க. இத பாத்தீங்கன்னா 10க்கு NRSVல 10க்கு அடுத்து 12 வந்துருச்சு. ஒவ்வொரு வெர்ஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கிட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா, இல்ல கடவுளை ஏமாத்த பாக்குறீங்களா? Are you trying to cheat the people or God? Whom are you playing with? Next. In Weymouth's translation, if you see, they have deliberately put 10 and 11. They purposely deleted the verse 11 which is present in KJV. We are not translating in English because it's self-explanatory. All the slides are in English. Right. This is King James Version. Mark 6, chapter 16, verses from 6 to 20. அப்படி இருக்குதா? So not 6 to 20, it's 9 to 20. It's 9 to 20. இந்த 9 to 20 பாத்தீங்கன்னா அந்த verse King James Versionல அப்படி இருக்குது. அவரே சொல்லிட்டார். நான் சொல்றதுக்கு முன்னால அவரே சொல்லிட்டார். Even then, அவர் சொல்லிட்டாங்கிறதுக்கு நம்ம சொல்லாம இருக்க முடியாது. நம்மளும் சொல்றோம். அவர் நல்ல பலமா சொல்லிருப்பாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, அது வந்து we found later on it's not in the Asian manuscript, so we have put it in the bracket. Where is the bracket here in King James Version? அவர் என்ன சொன்னாரு, இந்த 9வதுல இருந்து 20வது வசனம் வரைக்கும் பழைய பிரதிகள்ல இல்லங்கிறதுனால நாங்க பிராக்கெட்ல போட்டுட்டோம். எங்க நேர்மையா பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. Where is the bracket here? இந்த பிராக்கெட்டுங்க எங்க இருக்குது? இதுல ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. You are reprinting it again and again. Bracket இல்லாம, without a bracket you are printing it again and again. Next. See, இங்க பாருங்க, RSV King James Revised Standard Version of 1952. அந்த வெர்ஷன் பாருங்க, மேல உள்ள எழுத்துக்களை பாருங்க, பெருசா இருக்கும். இத அப்படியே சின்னதாக்கிட்டாங்க. ஃபுட்நோட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஃபுட்நோட்டா போடல, ஃபுட்நோட் மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க. இட்டாலிக்ஸ்ல சின்ன எழுத்துல போட்டு இட்ஸ் மிஸ்ஸிங் இன் சம் டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அப்ப இது 1952ல கரெக்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப அடிக்கக்கூடிய வெர்ஷன்ஸ்ல ஏன் அடிக்க முடியல? இப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அடிச்சிட்டு இருக்கீங்களே, விண்டோஸ் 2000 மாதிரி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000ல அடிக்கிறீங்களே. Why are you still retaining it in your King James Version 2000? Next. Again, இன்னொரு வெர்ஷன்ல பாருங்க. Which version is this? We have not marked the version. If you want, I'll check it and I'll give you. அதுல வந்து there are two versions, shorter ending and longer ending. இதுக்கு சுருக்கமான முடிவுரை, விரிவான முடிவுரை. என்ன முடிவுரை எழுதுறீங்க இதுக்கு? கடவுளுடைய வார்த்தையில சுருக்கமான முடிவுரையா விரிவான முடிவுரையா? ரெண்டும் கடவுள் தான் சொன்னாரா? இல்ல ரெண்டுல எதை கடவுள் சொன்னார்? ரெண்டையுமே சொல்லலன்னு சொல்றாங்க, இல்ல சுருக்கமானதை சொன்னாங்கன்னு சொல்றாங்க, இல்ல பெருசா சொன்னாருங்கறாங்க. What did God say? எதை God சொன்னாரு? Next. One you have translated saying that it's shorter ending, another one has longer ending. From these two, which one do you believe as the word of God? Then again, Montgomery NT-ல அதே இது appendix னு சொல்லி போட்டுங்க சேர்த்திருக்காங்க, without a bracket. அது சின்னதா appendix போடுங்க. அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ அப்படி படிச்சுக்கிட்டே போயிரும், ஏதோ பைபிள்ல இருக்கு நம்பிக்கிறவாங்க. மக்கள் அப்படி ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் சேம் திங் இங்க பாருங்க, இதுல பிராக்கெட் வந்துருச்சு. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பிராக்கெட் வந்துருச்சு.
பிராக்கெட் போட்டு ஒண்ணும் போடல, சும்மா விட்டு போயிட்டாங்க. பிராக்கெட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கிருபையினாலே மீண்டுமாய் நான் ஆரம்பிக்கிறேன். Let me start with those verses that the brother has, our friend has cited. நம்முடைய சகோதரர் மேற்கோள் காட்டின வார்த்தைகளை நான் மீண்டுமாய் குறிப்பிட விரும்புகிறேன். He said Mark chapter 9 verse 44 and Mark chapter 9 verse 46 is missing in many translation, but it is found in some translation. அவர் சொன்னார், மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனமும் 46ஆம் வசனமும் சில மொழிபெயர்ப்புகளிலே இருக்கிறது, மற்ற மொழிபெயர்ப்புகளிலே இல்லை என்று சொல்லி. I have already told you an argument that even if I remove Mark chapter 44 and 46, that verse is still there. ஒருவேளை அந்த 44 46 வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து விட்டாலும் கூட இன்னும் கூட வேற பகுதியில அந்த வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். First let me read that verse, Mark chapter 9 verse 44. Let me read that verse. முதலாவதாக நான் மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். Where the worm does not die and the fire is not quenched. This is the missing verse. Remember it. Where the worm does not die and the fire is not quenched. அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். And verse 46, same verse. Where their worm does not die and the fire is not quenched. 46ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். So these verses, the same verse is missing in some manuscripts. Therefore they have whichever manuscript methodology they are following, they have either included or omitted it. Correct. இந்த வசனங்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் எடுக்கப்பட வேண்டும், அந்த எழுத்து பிரதிகளை பொறுத்து என்று அவருடைய முறை, அவர்கள் நம்ம எழுதும்போது கையாள வேண்டிய முறையை சொன்னார்கள். I am saying let us remove that verse from all translations. நான் சொல்கிறேன், இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளிலிருந்து இந்த ரெண்டு வசனங்களை எடுத்து விடலாம். Is that verse still there in the Bible? அப்படியானால் இந்த வசனம் இன்னும் பைபிள்ல இருக்கிறதா, வேதாகமத்தில் இருக்கிறதா? Read 48, same chapter 9 verse 48. Where their worm does not die and the fire is not quenched is in every single translation. இந்த 48ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்கிற இந்த வசனம் எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் இருக்கிறது என்பதை. Have we lost anything, brothers? இந்த மொழி இந்த வசனங்களை எடுத்ததனால எதையாவது நம்ம இழந்திருக்கிறோமா? All that we are speaking here is about a repetition of the same verse. இங்கே நம்ம சொல்லுவதெல்லாம் அதே வசனம் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது, அதை தான் சொல்லுகிறோம். So what have we lost? Even if we lose Mark chapter 9 verse 44 and Mark chapter 9 verse 46, the same Mark chapter 9 verse 48 still retains that verse in every single translation. ஒருவேளை மார்க் 9:44ஆம் வசனத்தை 46வது வசனத்தையும் கூட நம்ம எடுத்து விட்டாலும் கூட 48வது வசனத்தில் அதே வசனம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். What am I trying to say? When the scribe actually transmits it, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இதை மொழிபெயர்ப்பு செய்கிறவர் அந்த சமயத்தில் sometimes it so happened the scribe might skip a verse. ஒருவேளை அவர் சில ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வாக்கியத்தை அவர் விட்டு விடலாம். If the scribe misses that verse when he is actually copying that Bible, because we have found that manuscript and if that verse is still not there, we put it in brackets. ஒருவேளை அப்படி அவர் விட்டுவிட்ட வார்த்தைக்குரிய அந்த அல்லது வாக்கியத்துக்குரிய கைப்பிரதி அல்லது கையெழுத்து பிரதி நம்மிடத்தில் கிடைக்குமானால் நாம் அப்படிப்பட்ட வசனங்களை அதை நம்முடைய அடைமொழியில போடுகிறோம். This is known as scribal error. இது எழுத்தாளருடைய மொழிபெயர்ப்பாளருடைய பிழை என்று நாம் சொல்லுகிறோம். Now I do not know, our friends from TNDJ, Janab PJ sir is a scholar, eminent scholar. நம்முடைய TNPJ அந்த ஜனாப் PJ அவர்கள் மிகச் சிறந்த ஒரு அறிஞர். Janab PJ sir has admitted there are scribal errors even in the Quran. அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனிலும் கூட விதமாக எழுதுகிறவர்களால் மொழி எழுத்து பிழை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அருமையான முதல்ல நான் இந்த கத்தி கிடைச்சிருச்சு, அதை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த கத்தி கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட. ரகமத் ட்ரஸ்டோடைய 321வது பேஜில் இருக்குது, அது அவங்ககிட்டே இருக்குது. அந்த கத்தியை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஏன் அந்த சிறைக்கு அந்த கத்தி உள்ளே வச்சாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ குர்ஆனுடைய 37:68ங்க. உங்ககிட்ட இருந்தால் யாராவது ஒருத்தர் இருந்தால் நான் வாசிக்கிறேன். அந்த குர்ஆனுடைய 37:68 எடுத்து கொடுங்க. Let us read 37th Surah 68th verse. பிஜே சார் டிரான்ஸ்லேட் பண்ண அதே டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் வாசிக்கிறேங்க. அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றத
உங்களுக்கு காமிக்கிறேன். I will now show how this Quran translated by our Janab PJ, how it is translated. I will read it for you. உண்மையை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி உண்மையா இருக்காங்கங்கறத நம்ம இப்ப பாக்குறாங்க. 66ல இருந்து 65ல இருந்து 64ல இருந்து வாசிக்கிறேங்க. அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் மரம், அதனுடைய பாலை சைத்தான்களின் தலை போன்றது. அவர்கள் அதிலிருந்து சாப்பிடுவார், அதிலிருந்து வயிறுகளை நிரப்புவர். கொதிக்கப்பட்ட பானமும் இதற்கு மேல் அவர்களுக்கு உண்டு, மேலும் அவர்கள் மேலுமிடம் நரகமே அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிற அரபி வேர்ட்ல, இப்ப அவங்க அரபி ஸ்காலர் தான், இப்ப அவங்க இதை வந்து அரபியில ஓதி அர்த்தம் வைக்கட்டுங்க. அவங்க அர்த்தம் வச்சு இது வந்து செல்லுமிடம் நரகமே, காஃபிர்கள் செல்லுமிடம் நரகமேன்னு அர்த்தம் வச்சுட்டாங்கன்னா ஓகே, நம்ம வந்து சொல்லலாம் இவங்க வந்து சரியா வந்து எல்லாமே சரியா மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க நம்ம சொல்லலாங்க. அந்த இடத்துல வந்து according to this, I will be reading it from verse 65 onwards. It says all the infidels will go to hell. That is the translation they have made. If they say this is the correct translation, then we can accept it. ஆனா குர்ஆனுடைய ஒரிஜினல் இதுல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லைன்னு இருக்குங்க. ஆனா but in original Quran if you read it, that the place where kafirs go is not hell. It is written like இது அல்லாஹ் சொன்னதுங்க. அல்லாஹ் சொன்னது இப்ப லிட்டரல்ல இருக்குது. இப்ப இருக்கிறது ஸ்கிரிப்சர்ல இருக்கிறது அப்படிதான் இருக்கு. பிஜே சார் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. அது எவிடன்ஸை எப்படி நம்ம கொடுக்கறோம்ன்றத அவங்க பார்க்கலாம். ஆனா இப்ப உண்மையை பத்தி பேசும்பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், என்ன இருந்ததோ அதை எழுதியிருக்கணுங்க. என்ன இருந்தது? காஃபிர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள், அதான் அங்க இருக்குது. அவர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை. குர்ஆன் 37:68ல இருக்கிறது என்ன ஸ்கிரிப்சர்ல, அவர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை அப்படின்னு தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். கீழே எழுதியிருக்கணும். நீங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன எழுதியிருக்கணும், இந்த இடத்துல காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை என்று இருக்கிறது, ஆனால் இப்படி வந்திருக்கும் ஏதோ ஒன்று எழுதுங்க. ஆனா அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை அங்க சொல்லியிருக்கணும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறது தவறா தான் இருக்கு. எப்படி தவறா இருக்கு? காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை அப்படின்னு இருக்கு. அதை வந்து இது பண்ணிருக்கணும். but when they in the original Quran text it is mentioned that the infidels will not go to hell. But when they have translated it, they have made it as infidels will go to hell. But what they should have done is, they should have mentioned in the footnote that in the original it is not mentioned. It is mentioned that infidels will not go to hell. But then they would have translated like this. Yeah, let me again come back to another verse our TNDJ friends have cited. I will come back to another verse which our friends have cited now. Matthew chapter 18 verse 11. நம்முடைய TNBJ நண்பர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தைக்கு நான் திரும்ப வருகிறேன். The son of man came to save the lost. மனுஷகுமாரன் இழந்து போனவர்களை ரட்சிக்க வந்தார். I am saying let us take it away from all the translations in that verse. அந்த வசனத்தை எல்லா மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுத்து விடலாம். Is that verse still existing somewhere? இந்த வசனம் வேற எங்கயாவது இருக்கிறதா? You read John chapter 12 verse 47, it says son of man came to save the world. அங்கே யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போன ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி. Again Mark chapter 16, மார்க் 16ஆம் அதிகாரம், shorter ending and the longer ending. அங்கே குறுகிய முடிவு மற்றும் பெரிய முடிவு என்று சொல்லி. This is because in the 4th century manuscript this space was left empty. This space was left empty in the Codex Sinaiticus. எங்கே கோடஸ் சைனாட்டிகஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கையெழுத்து பிரதியில 5வது நூற்றாண்டுல இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையில அந்த இடைவெளியானது விடப்பட்டிருக்கிறது. However, it is the only place in the Codex Sinaiticus where there is any empty space. இந்த கோடஸ் சைனாட்டிகஸ்ல வெறுமையாக விடப்பட்டிருக்கிற இடம் இது ஒன்று மாத்திரம்தான். You have actually that I cannot produce those manuscripts which are existing in the British Library and all, but I can definitely direct you to some website ஒருவேளை நான் where there is digital photos of this. பிரிட்டிஷ் நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கையெழுத்து பிரதிகளை என்னால் இப்பொழுது கொண்டு வந்து காட்ட முடியாது, ஆனால் இவைகள் இருக்கிற அந்த இணையதளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். Manuscripts are available in various of those museums. பல்வேறு நூலகங்களிலே பல்வேறு மியூசியம் கலைக்கூடங்களிலே விதமான கையெழுத்து பிரதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. But we are speaking about 4th century. But let me show you another evidence, brother. நான் இன்னொரு 4வது நூற்றாண்டை குறித்து சொன்னேன். வேற ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Church Father Irenaeus, சபை பிதா ஐரேனியஸ் அவர்கள், he is writing in AD 180, கிபி 180வது ஆண்டில் எழுதுகிறார், against the heresies,
அந்த மாறுபாடான உபதேசங்களுக்கு விரோதமாக எழுதுகிறார். And he has quoted this verse in AD 180. இந்த வசனத்தை அவர் கிபி 180வது ஆண்டிலே கோடிட்டு காண்பிக்கிறார். So if you go by the ancient these things, if you go by the church fathers writing, they have already quoted it much before AD 400. அங்கே நான் பழமையான கையெழுத்து பிரதிகளை ஆனாலும் சரி, அல்லாவிட்டால் நம்முடைய சபை பிதா அவர்கள் ஐரேனியஸ் சொன்ன விதமாக பார்த்தாலும் சரி, fortunately ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரிகிறது. 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Fortunately I have taken the printouts of those. If they want to examine, they can examine. அதிர்ஷ்டவசமாக நான் அவைகளுடைய பிரதிகளை எல்லாம் நான் எடுத்து வைத்திருக்கேன். அவர்கள் பார்க்க வேண்டுமானால் பார்க்கலாம். Now what is the point of what we are trying to say? நாம் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? We have seen that in Quran when they translate it, they don't translate it with the footnotes, but they actually fool the people as if there is no change. அவங்க வந்து குர்ஆன்ல மொழியாக்கம் செய்யும் பொழுது அவர்கள் அதுல ஒரிஜினல் மூல எழுத்துல பிரதியில என்ன இருக்கிறதோ அப்படியே மொழியாக்கம் செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி அப்படி மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். But Christians, because of our honesty, ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உண்மை நிமித்தமாக if we are not finding it in any single manuscript, or if we are not finding it in few manuscripts, ஒருவேளை ஒரு கையெழுத்து பிரதியிலோ அல்லது பல கையெழுத்து பிரதிகளிலோ அந்த வார்த்தையோ வாக்கியமோ இல்லை என்றால், we either put it in brackets, ஒருவேளை அதை அடைமொழியிலோ and show it to the people, though we have examined this manuscript, all these manuscripts had it, but it is missing only in this manuscript. எல்லா கையெழுத்து பிரதிகளும் இருக்கிறது, ஆனால் இந்த கையெழுத்து பிரதிகளில் இது இல்லை என்று சொல்லி கோடிட்டு காட்டுகிறோம். Now that kind of changes will happen for anything that a scribe makes copies. இந்த ஒரு பிரதி எடுக்கிற வேளையில இவ்விதமான தவறுகள் பிழைகள் நடப்பது இயல்பான ஒரு காரியம். For example, உதாரணமாக, if you look at the Quranic manuscripts, குர்ஆனுடைய கையெழுத்து பிரதிகளை பார்த்தால், Keith is small, his name is Keith is small. Keith is small என்பவர் எழுதுகிறார். He has studied 22 manuscripts of the Quran. குர்ஆனுடைய 22 கையெழுத்து பிரதிகளை படித்திருக்கிறார். Photos are given here. அதுக்குரிய படங்கள் எல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now in the present day Quran you say, Allah says, our Quran begins by saying say. இங்க வந்து அல்லாஹ் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை அங்க இருக்கிறது. But in the other manuscripts he said. அங்க சில கையெழுத்து பிரதிகளிலே அவர் சொன்னார் என்று இருக்கிறது. You know the difference? This is a significant difference. இதுல மிகவும் முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது, நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். Because when ask our Muslim friends, they will say to say is Allah's word. Allah is saying to Muhammad, say. அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் முஸ்லிம் நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். But when it says he said, ஆனா அவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருந்தால், when it says he said, actually the entire meaning changes. முழு அர்த்தமே மாறிவிடுகிறது. Because he said our Lord. ஏனென்றால் அவர் சொன்னார் நம்முடைய தேவன் ஆண்டவர். When he says our Lord, it cannot be Allah, correct? நம்முடைய இறைவன் என்று சொல்லும்போது அல்லாஹ்வா இருக்க முடியாது இல்லையா? It is Muhammad's word. அது வந்து முஹம்மதுனுடைய வார்த்தை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். See the